பாடுவேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி பாடுவேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி பாடுவேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி பாடுவேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி பாடுவேன். தேவனே நீரன் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரன் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி பாடுவேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி பாடுவேன். நீதானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி பாடுவேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி பாடுவேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி பாடுவேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி பாடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். 907வது பாடல் அடுத்து நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ வாசைகள் அடைக்கப்பட்ட நிலைமையில் நம்ம ஒரு வேலை இருக்கலாம். கடந்த 7 மாதங்களில் எத்தனையோ தடை உங்களை பார்த்து சொல்றார், நீ இந்த மாதத்தில் திறக்கிற ஒவ்வொரு கதவுகளும் அடைக்கப்படுவதில்லை. நீ திறக்கிற வாசல்கள் எல்லாம் இந்த மாதத்திலிருந்து உனக்கு வாய்க்க போகுது. ஆமென். விசுவாசத்தோடு இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். நீ திறந்தால் அடைப்பவனில்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவனில்லை. நீ திறந்தால் அடைப்பவனில்லை,
நீ கட்டினால் அதை இடிப்பவனில்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்ப துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நாம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நாம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவனில்லை. நீ திறந்தால் அடைப்பவனில்லை. அதை இடிப்பவனில்லை. விசுவாசத்தோடு இல்லை 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 என் வாசனை அடைப்பவனில்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவனில்லை. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் முழங்கால் படிட்டு 821வது பாடு. ஹல்லேலூயா. அவரின் அபிஷேகத்தில் நிறைந்து ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்மளை அவரை உயர்த்தி பாட போகிறோம். எவ்வளோ இன்னல்கள் உலகத்தை சுற்றி பார்த்தா அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வெள்ளப்பெருக்கு என்னென்னமோ நடந்து போதிலும் நம்மள ஆண்டவர் இதுவரைக்கும் வல்லமையாக பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நன்றி செலுத்தி அவரை உயர்த்தி, அப்போ என்னை இதுவரைக்கும் பாதுகாத்ததற்காக நன்றின்னு சொல்லி ஆவியிலே நிறைந்து அவரை துதிக்க போகிறோம். ஆவியிலே நிறைந்து அவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. அபிஷேகமேறுங்கள். சரி. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையுள்ளோர் 1000
கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் அபிஷேகம் இந்த வேளையில அப்போ உம்முடைய நாமத்தினால உடைக்கிறார் ஆட்சா. ஹல்லேலூயா. அந்த சாத்தான முறிக்கிற வல்லமைய ஹல்லேலூயா இந்த நேரத்துல அபிஷேகத்தை எங்களுக்கு பொழிகிற ஆட்சா. ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்களை ரட்சிக்க ஹல்லேலூயா எத்தனையோ ஜனங்களை விடுவிக்க எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை நீங்க கொடுக்கிற ஆட்சா. அந்த அளவில்லாத தேவ வல்லமையில நாங்கள் நிரம்பி வழியை ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ளே துதியினுடைய தோற்றமே ஒடுங்கின ஜனத்துக்கு துதியினுடைய தோற்றமே ஒடுங்கின ஜனத்துக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே அப்பா. நான் சிந்தின கண்ணீர் ஆட்சா. இவ்வளவு நாட்கள் கண்ணீர்ல வாழ்ந்தனே அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே என்னோட கண்ணீரின் சிறையிருப்பை நீர் மாற்றி ஆனந்த களிப்பினால் என்னை நிரப்புகிறார். ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் அப்போ வல்லமை அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே இருவை காலம் இருவந்தோ அறிவிக்கணும். நீ வரப்போகிற செய்திய தேசமெல்லாம் போய் அறிவிக்கணும். பலத்தின் தைரியத்தை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா எங்களை தாழ்த்தி கேட்கிறோம். வரப்போகிறார் ஆயத்தமாகணும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படும். ரட்சகர் இயேசு வரப்போகிறார் ஆயத்தமாகணுமே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். எங்களோட பிரச்சனைகளா இருக்கட்டும் அப்ப ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிற எந்த விதமான கட்டாளங்களும் சரி ராஜா. Hallelujah. I break all these in the name of Jesus. Hallelujah. இயேசுவின் நாமத்தினால hallelujah இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நான் கேட்கிறேன் அப்பா. உம்மை துதிக்கிற ஜனங்கள் மத்தியில நீர் அசைவாடுகிற ராஜா. அப்பா உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துகிற ராஜா. அப்பா நீர் பெரியவர். நீர் ஒருவர் மாத்திரமே பெரியவர். Hallelujah. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் உள்ள தேவன். எல்லா கட்டுகளிலும் மேலான தேவன். அதை உடைக்கிற வல்லமையை கொண்ட தேவன். Hallelujah. எனக்குள்ளே துதியினுடைய தோற்றமே ஒடுங்கின துதிக்கிற ஜனங்கள் மத்தியிலோ துதியினுடைய தோற்றமே ஒடுங்கி எங்களோட துயரத்துக்கு பதிலாக துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே எல்லாரும் எல்லாரும் உயர்த்து போறோம். எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே இருவை காலம் இதுவன்றோ அறிவிக்கணும் மிக
ரட்சகர் இயேசு வரப்போகிறாரோ ஆயத்தமாய் சுராஜ வரப்போறார் ரட்சகர் இயேசு வரப்போகிறார் ஆயத்தமாகணுமே அதற்கான அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் காலை மேலிருந்து நேரில் ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் அப்பா போமை துதிக்க விடாதபடிக்கு இருக்கிற தடைய நீர் உடை தெரிகிறாச்சா ஹalleluya எங்களுக்கு ஒரு புது பலனை தாங்கறாச்சா ஹalleluya எவ்வளவு சோர்வின் மத்தியில அப்போ உம்மை துதிக்கிற ஜனங்களை நீர் பலப்படுத்துங்க ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம் ராஜா ஹalleluya கடந்த நாட்கள் முழுவதும் அற்புதமா எங்களை நீர் வழி நடத்துங்க ராஜா ஹalleluya உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் எவ்வளவு போராட்டங்கள் வந்த மத்தியிலும் அப்பா ஆண்டவரே இயேசுவே எங்களை நீர் கண்ணின் மணி போல காத்து கிருபைக்காக நன்றி அப்பா உம்மை உயர்த்துகிறோம் அப்பா ஹalleluya என்னோட கண்ணீரை நீர் கண்டு அப்பா இந்த நேரத்துல அத நீர் ஆனந்த களிப்பா மாற்ற போகிறீர் அப்பா ஹalleluya ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் ஹalleluya ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார் அப்பா நீங்க ஒருவேளை இந்த நேரத்துல அழுதுட்டு இருக்கலாம் God is going to turn all your sorrows into joy அவர் உங்களோட கஷ்டங்களை இந்த நேரத்துல ஆனந்த களிப்பா மாற்ற போகிறார் ஹalleluya அப்பா உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா அப்பா எங்களுக்கு ஒரு மனிதனை நம்ப இல்ல உம்மை நாங்கள் நம்பி அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ராஜா எங்களோட கஷ்டத்தின் மத்தியில ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே ஹalleluya உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நம்பி இருக்கிறோம் ராஜா ஹalleluya நீர் பெரியவர் எல்லாரும் சொல்லுங்க நீர் பெரியவர் ராஜா என்னோட கஷ்டத்தை காட்டிலும் நீர் பெரியவர் என்னோட வேதனையை காட்டிலும் நீர் பெரியவர் என்னோட நோயினோடைய காட்டிலும் நீர் பெரியவர் ஹalleluya நீர் ஒருவர் மாத்திரமே பெரியவர் ராஜா ஹalleluya என்னப்பா கஷ்டம் ஆண்டவரே நீர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் ராஜா ஹalleluya என்னோட கஷ்டத்தின் மத்தியில என்ன பாதுகாத்து கிருபை ராஜா ஹalleluya எவ்வளவு இன்னல்கள் வந்த போதிலும் அப்ப உம்மை நம்பினேன் I am here today ஹalleluya நான் பயம் இல்லாம இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிற ராஜா என்னை நிலைநிறுத்தின தேவன் நீர் பெரியவர் ஹalleluya கலங்கின நேரங்களிலும் அப்ப என்ன அன்பா அணைத்த தேவன் நீர் ஹalleluya உம்மை உயர்த்துகிற ராஜா உம்மை உயர்த்துகிற ராஜா ஹalleluya நீர் பெரியவர் ஹalleluya எல் ஷடாயின் தேவன் நீர் ஓ என்னை காண்கிற தேவனா இருக்கிறீங்க ராஜா நீர் பெரியவர் தகப்பனே ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம் ராஜா உம்மை உயர்த்துகிறோம் ஹalleluya தாவீதை போல ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம் ராஜா எங்களோட பாண்டரேஸ்பம்மை பாடி அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ராஜா நீர் பெரியவர் நீர் ஒருவர் மாத்திரமே பெரியவர் ராஜா ஹalleluya துதிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா ஹalleluya துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன் ஹalleluya இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம துதிக்க போறோம் ஆமென் ஆண்டவரை நம்ம உயர்த்த போகிறோம் ஹalleluya சத்ருவானவன் விழுந்தான் ஆமென் சத்ருவானவன் வானத்திலிருந்து விழும்போது அவனுக்கு ஒரு பொசிஷன் இருந்துச்சு ஹalleluya அவன் பரலோகத்தில் இருக்கும்போது அவன் தான் ஆண்டவரை துதிக்கிற ஒரு பொசிஷன்ல இருந்தான் ஆமென் இன்னைக்கு அவன் விழுந்து போனான் அவன் உங்களை எதுக்கு தெரியுமா போராடுறான் ஏன்னா அவனால வர முடியாத இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரை உயர்த்துற பாக்கியத்துல நீங்க இருக்கிறீங்க ஹalleluya அவனால அதை இனிமேல பண்ண முடியாது அதனால உங்ககிட்ட இன்னைக்கு போராடுற நீங்க இன்னைக்கு அவனை பார்த்து சொல்ல போறீங்க I am going to worship God நான் இன்னைக்கு ஆண்டவரை உயர்த்த போறேன் நான் இன்னைக்கு ஆண்டவரை துதிக்க போறேன் ஹalleluya சத்ரு விழுகிற நேரமா இருக்கிறது ஹalleluya ஓ கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன் கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன் கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன்
the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. And I will sing, I will sing, I will sing like David sang. And I will sing, I will sing, I will sing like David sang. கர்த்தராவே என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவே சின்ன பசங்க எல்லாரும் வீதை போல் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். தாவீதை போல் உம்மை துதிப்பேன் ராஜா. ஹalleluya உம்மை உயர்த்துகிறேன் தகப்பனே. ஹalleluya ஓ ஆண்டவரை துதிக்கும் போது எவ்வளவு இன்பம். ஹalleluya கர்த்தராவே என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவே என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் உம்மை மாத்திரம் ராஜா என் நாவு ஹalleluya உம்மை மாத்திரம் உயர்த்து ராஜா. ஹalleluya பாடுவேன். கர்த்தராவே என்னில் அசைவாடிட தாவீதை போல் தட்டுவேன். கர்த்தராவே என்னில் அசைவாடிட தாவீதை போல் தட்டுவேன், தட்டுவேன், தட்டுவேன். தாவீதை போல் தட்டுவேன், தட்டுவேன், தட்டுவேன். தாவீதை போல் தட்டுவேன். ஹalleluya அப்போ உம்மை நான் உயர்த்துவேன் ராஜா. அப்பா உம்மை உயர்த்தும் போது ஏதோ ஒரு மகிழ்ச்சி. ஹalleluya அப்பா இங்க நான் வரும்போது அப்பா என்னோட கஷ்டத்துல வந்த ராஜா. அப்பா என்னோட இருதயம் ஆண்டவரே இயேசுப்பா ஹெவியா இருந்துச்சு. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா இப்போ நான் ஆண்டவரே மன மகிழ்ச்சியா இருக்கிற ராஜா. எல்லாம் உம்மால மாத்திரம் ராஜா. ஹalleluya ஆண்டவரை துதிக்கும் போது இன்பம் வரும், ஆண்டவரை துதிக்கும் போது சுகம் வரும், ஆண்டவரை துதிக்கும் போது பலன் வரும். ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. என் தேவன் நீர் பெரியவர் தகப்பனே. ஹalleluya பனீர் பெரியவரா. ஹalleluya எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா. ஹalleluya ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்போ நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹalleluya மிக நன்றி ராஜா. எல்லாரும் எழும்பி நின்று ஹalleluya உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. அப்பா ஆண்டவரே இயேசுவே என்னை இதுவரைக்கும் பாதுகாத்ததற்காக நன்றி ராஜா. ஹalleluya என்னோட தாழ்வுல என்னை கை தூக்கி நிறுத்தினதற்காக நன்றி. ஹalleluya உம்மை நான் உயர்த்துகிறேன் ராஜா. I give thanks to you Lord. உமக்கு நன்றி தகப்பன். ஹalleluya நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya எவ்வளவு நன்றி சொன்னாலும் அப்பா நீர் செய்த நன்மைக்கு ஈடாகுமா தகப்பனே. ஹalleluya அப்பா ஆண்டவரே இயேசுப்பா என் வாழ்நாள் எல்லாம் நன்றி சொன்னாலும் நீர் செய்த நன்மைக்கு ஈடாகுமா அப்பா. ஹalleluya உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் நம்ம அன்பா பாதுகாத்தார். ஹalleluya அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. இருந்தாலும் எவ்வளோ நன்மை செய்தாலும் நம்மளோட மனசு ஒன்று கேட்கும், இது நடக்குமா, இது முடியுமா ஆண்டவரே நம்ம டவுட் படுறோம்ல. இன்னைக்கு நீங்கள் அந்த மனசை பார்த்து சொல்ல போகிறீங்க என் ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஹalleluya சத்ருவானவன் கொண்டு வர அந்த எண்ணத்தை இன்னைக்கு நீங்கள் எங்கேருந்து தூக்கி போட போகிறீங்க. என் தேவனால் எல்லாம் கூடும். ஹalleluya என் தேவனால் எல்லாம் கூடுன்ற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க. ஹalleluya ஹalleluya எல்லாரும் இந்த பாடலை பாட போகிறோம். ஆமென். ஒரு விசுவாசத்தோடு பாடல் புத்தகத்தில் 1079வது பாடல். ஒரு விசுவாசத்தோடு எல்லாரும் பாட போகிறோம். நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் ஒருபோதும் கைவிடலை. கடந்த 6 மாதத்தில் ஒரு நாள் கூட நம்மளை விட்டு விலகி போல. ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோடு இனி வர காலத்திலையும் கஷ்டம் வந்தாலும் உண்மை நான் நம்புவேன் ராஜா. அப்பா கஷ்டம் வந்தாலும் உண்மை நான் குறை சொல்லாமல் நான் ஆமாம் என் ஆண்டவர் பண்ணுவார், கஷ்டத்தை தந்து அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை எனக்காக வைத்திருக்கிறார் சொல்லி நம்ம எனக்கு இந்த பாடலை பாட போகிறோம். ஹalleluya
என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எல்லாரும் எனக்காக ஜீவன் தந்த சத்தத்தை உயர்த்தி, என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவானிசே எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவானிசே எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதும், நீர் மாத்திரம் போதும் ராஜா. என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எல்லாரும் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், என் வாழ்வில் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மீட்பரானவர். யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மீட்பரானவர். வாழ்வாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். நம்பிக்கையோட நீர் ஒருவர் என் வாழ்வில் என்று போதும், நீங்க மட்டும் போதும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த ஒரு நாளும் மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே ஒரு கூட. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் அப்பா, நான் எவ்வளவு தூரம் போனாலும் என் வாழ்க்கையில மாறாமல் என் இதுவரைக்கும் பாதுகாத்தீங்க ராஜ். அதற்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இன்னையில இருந்து ஆண்டவரே, சத்ருவான் எவ்வளோ அப்பா சந்தேகத்தை என் மனதில் எழுப்பினால் அவனுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போறது, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் எனக்காக அதை செய்து முடிப்பார். குறித்த காலத்துல என் தேவன் என்னை உயர்த்தி வைப்பார். ஆமென். நம்மளுடைய தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. என்னை பாதுகாத்து வழி நடத்தினதுக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்ப எங்களை இதுவரைக்கும் அன்பால பாதுகாத்தீங்க அப்ப, இனிமேலும் நீர் எங்களை அன்பா பாதுகாத்து அப்ப ஒவ்வொரு நாட்களும் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்துங்க ராஜா. உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பாட, துதிக்க, ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. 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 Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord.
ஜூலை மாதம் முழுவதும் எல்லா தீங்குக்கும் ஆபத்துகளுக்கும் மோசங்களுக்கும் நீங்களாக்கி ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் வழிநடத்தி வந்த தயவுக்காய் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஜூலை மாதம் முழுவதும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருந்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் என்கிற வார்த்தையின்படி எல்லா தீங்குக்கும் விலைக்கு வழி நடத்தி வந்தீரே. புதிய மாதத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தேவனங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை நன்மைகளை இந்த ஜனங்கள் வாழ்க்கையில குடும்பங்களிலே ஆண்டவரே தேவன் ஊற்ற வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிற தேவனப்பா, அந்த ஜனங்களுடைய விளக்கை ஏற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காண செய்த தெய்வம் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் ஆசீர்வைத்து தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால வழி நடத்தி செல்ல போறபடியினால எல்லாரும் நம்பிக்கையோட விசுவாசத்தோட கைகளை உயர்த்தி ஆண்டவரே, 7 மாதங்களும் எங்களோடு கூட இருந்தவர், இந்த மாதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு, எங்கள் குடும்பங்களோடு, பிள்ளைகளோடு, எங்கள் வேலை ஸ்தலங்களில் எங்கள் வியாபாரங்களை செய்யும் போது, வாகனங்களை ஓட்டும் போது, எல்லா நிலைமையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்த போறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில சோர்ந்து போன இருதயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். என்னுடைய சின்ன வருமானத்தினால நான் என்ன செய்ய போறேன்? இந்த மாதத்துல, ஆகஸ்ட் மாதத்துல என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதே, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் ஒரு வேளை வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். பவுலை போல சொல்ல ஆரம்பிங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லா மதிலையும் எல்லா போராட்டங்களையும் தாண்ட தேவன் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஓ வி பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி பாடல் புத்தகத்தில் 60வது கோரஸ், பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையும் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் நான் செய்வேன். ரட்சிப்பு தருபவரால். சின்ன பிள்ளைகளும் எல்லா தம்பிமார்களும் கைகளை உயர்த்தி, ரட்சிப்பு தருபவரால் எல்லாவற்றையும் நான் செய்வேன், எல்லாவற்றையும் நான் செய்வேன். மன்னிப்பு தருபவரால், மன்னிப்பு தருபவரால், மன்னிப்பு தருபவரால் எல்லாவற்றையும் நான் செய்வேன், எல்லாவற்றையும் நான் செய்வேன். கிருபை அளிப்பவராம். எல்லாரும் வாயைத் திறந்து சொல்லுங்க. கிருபை அளிப்பவராம், கிருபை அளிப்பவராம்
எல்லாவற்றையும் நான் செய்வேன், எல்லாவற்றையும் நான் செய்வேன். சுகம் தருபவரால், பலவீன சரீரங்களிலே அவர் சுகத்தை தருகிறவர். சுகம் தருபவரால் எல்லாவற்றையும் நான் செய்வேன். நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஜெயம் கொடுப்பவரால், ஜெயம் கொடுப்பவரால், ஜெயம் கொடுப்பவரால் எல்லாவற்றையும் நான் செய்வேன், எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த மாதத்திலே ஆண்டவரே, தோல்வி பயங்கள் நீங்குவதாக. வெற்றியின் நம்பிக்கை ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். தேவனாலே நான் வெற்றி பெறுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் பெறுகிற ஜனங்களாயிருக்கட்டும். குடும்பத்திலே, வெளியில, வேலையில, எல்லா காரியங்களிலும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஒரு ஜெயத்தை இந்த ஜனங்கள் சுதந்தரித்துக் கொள்ளட்டும், ஒரு ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்ளட்டும். அப்பா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இந்த ஜனங்களை எல்லாரையும் ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்துல உம்முடைய கரத்தினால அரவணைத்து அன்பு செலுத்தி நடத்தி செல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்கள் குடும்பங்களோடு கூட இருந்து ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் சங்கீதம் 127வது சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் வாசிப்போம். 127வது சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவளின் பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் ஞானமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஆமென். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதம் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவளின் பிரயாசம் விருதா. நம்முடைய குடும்பம் ஒரு வீடாக இருக்கிறது, நாம் குடியிருக்கிறதான கட்டிடம் ஒரு வீடாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவளின் பிரயாசம் விருதா. உலக பிரகாரமாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நிலையான வாசல் தாவரங்களிலே அவர் குடியிருக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ ஆண்டவரை நாம சேவிக்கும் போது நமக்கு ஒரு வீடு தர அவரால் முடியாதா? ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், கேட்கணும், அதற்காய் செயல்படணும், அதற்காய் பிரயாசப்படணும், செபிக்கணும். கர்த்தர் கண்டிப்பாய் உதவி செய்வார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவளின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் காப்பாற்றாவிட்டா காவலாளர் விழித்திருக்கலாம், என்னென்னமோ டெக்னாலஜிஸ் இருக்கலாம்,
அது பாதுகாப்பாய் இருக்காது. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆண்டவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அப்படின்னா நல்ல தூக்கத்தை, படுத்த உடனே நல்ல தூக்கம் வருதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவரே உங்களுக்கு நல்ல உறக்கத்தை தருகிறார். எத்தனையோ ஜனங்கள் மாத்திரைகளினால மருந்துகளினால தான் தூங்குகிறார்கள். நிம்மதியான உறக்கம் இல்லை. தூங்க போனாலும் பல கவலைகள், எண்ணங்கள், சிந்தனைகள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமையில் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை. நமக்கு நல்ல தூக்கம் வருதுன்னா ஆண்டவர் நம்மையெல்லாம் இரக்கமாய் நல்ல தெய்வமாய் இருந்து நமக்கு நல்ல உறக்கத்தை, நித்திரையை அளிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தில் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள், 1 பிள்ளை, 4 பிள்ளை, 3 பிள்ளை, எத்தனை பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவரால் கிடைத்ததான அந்த கற்பத்தின் கனியை, பிள்ளைகளை அவருக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் வளர்க்கிறவர்களாய், நடத்துகிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். புரியுதா சொல்றது? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கலாம்? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், பல பிள்ளைகள் இருக்கலாம். அந்த பிள்ளைகள் கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமாக இருக்கிறபடியினால அந்த பிள்ளைகளை தேவனுக்கென்று 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஒரு பலவான் அம்பு வைத்திருக்கும் போது அவன் எய்கிறதான அம்பு எப்படி குறி தவறாது எதிரியை அது வீழ்த்தி விடுமோ, இந்த வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய கைகளிலே, கர்த்தரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். முக்கியமாக அதற்காக தேவ பிள்ளைகளாக நீங்கள், உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை கீழ்ப்படியாதவங்களாக இருக்கலாம், அடங்காதவங்களாக இருக்கலாம், தேவனை மதிக்காதவர்களாக இருக்கலாம்னா நீங்கள் அவர்களை, ஆண்டவரை எங்கள் பிள்ளைகள் உம்முடைய கையில் இருக்கணும், ஆண்டவரை சத்துருவனுடைய கையில் இருக்கக்கூடாது, பாவிகளாய் துன்மார்க்கரை போல இருக்கக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தில் அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்கிற அந்த தைரியத்தோடு சத்துருக்களோடு ஒலிமுக வாசலில் பேசுவார்கள். இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தமாய் வெட்கம், வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு நிலைமைகள் சில குடும்பங்களில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க, தேவனை பின்பற்றுகிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நாணமடையாமல் சத்துருக்களோடே பேசத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வீட்டை கட்டுவாராக. ஸ்தோத்திரம். கர்த்தரால் கிடைக்கப்பட்ட உங்கள் சுதந்திரங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. வசனங்களின்படி ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தை